ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா என் ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஒரு கப்பால் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. அதை ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், அது கூட தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை போட்டிருக்கேன். பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, தாளிக்கிறதுக்கு முந்திரி, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். வாங்க, இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்க வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிறேன், டைம் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதங்கட்டும். இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது நம்ம அரிஞ்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். காலைல வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதோட நல்லா காய்கறியோடு நல்லா கூட் ஆகணும். இப்போது இதில் அரிசி போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெய் மசாலா கூட அரிசியை நல்லா கிளறி விட்டுருவோம். பாருங்கள், இப்போது 1 கப் ரைஸ்க்கு இதால் 1.5 கப் தண்ணி ஊற்றுறேன். 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றியாச்சு. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது விசில் போட்டு வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, சிக்கன் சுக்கா பண்ணுவோம்ல, இப்போது மீன் மேக்கர் சுக்கா பண்ண போகிறேன். அதுக்கு மீன் மேக்கர் வேக வச்சு தண்ணி புழிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன், காயிட்டும் நல்லா. சட்டி ஊற்றி சோம்பு போட்டாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இந்த மீன் மேக்கரை போட்டு நல்லா பரட்டலாம். இப்போது இந்த எண்ணெயிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஏன்னா மீன் மேக்கர் போட்டால் அது அதில் இருக்கும். எண்ணெயிலே கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகும். இது பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு.
இதிலே நல்லா பரட்டி விடணும். ஏன்னா இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற போகிறதில்ல. இதிலே அது நல்லா வெந்து வரணும். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இதே நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் பாருங்கள் நீங்கள். நம்ம சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு நல்லா பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பரட்டிட்டு இதில் மசாலா போட்டுக்கலாம். இது பாருங்கள், இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் 65 மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டிருக்கேன். போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்ற வேணாம். இதில் இருக்க தண்ணியே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெந்து தான் வச்சுருக்கோம். இதிலே ஒரு 5 to 10 minutes சிறு அனலில் வச்சு நம்ம நல்லா வதக்கலாம். அப்போயே இதில் நல்லா மசாலா பிடிச்சிக்கும். இப்போயே பாருங்கள் எந்த அளவு பிடிச்சிருக்குன்ட்டு. நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் போட்டு நல்லா பரட்டிப்போம். இங்கே பாருங்கள் நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சட்டியில் செய்யும் போது சூடு நிறைய எதிர்பார்க்கு. நல்லா பரட்டியாச்சு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். என்னோடய லஞ்ச் இதுதான். என் ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் சுவையில் மீல் மேக்கர் சுக்கா, பாப்பாவுக்கு கொய்யா கட்டுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோட லஞ்ச் மெனு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.